ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அதுவும் நம்ம நிறைய பேர் வந்து வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலாக மெட்டீரியலை வந்து விட்டுறாங்க. அந்த மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபு, ஜாமெண்ட்ரி, எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர் கீயோடு ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த கைடை வந்து டவுன்லோட் பண்ணி நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துக்கிறேன், அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் லோகோ கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல் மெட்டீரியல் சொல்லிட்டு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியமும் கொடுத்துருக்கேன். நான் போய் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி வாங்க பார்ப்போம் மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும் நான் பிடிஎஃப்பும். அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரும் 3 முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அதனால் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோவாக பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த கைடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க தான் இந்த கைடு இது உருவாக்குனாங்க. அதனால் இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. இது ஒரு சென்டம் மெட்டீரியல்னு சொல்லலாம். இதில் நீங்கள் சென்டம் அசல்ட்டாக இது பண்ணிடலாம். அதேமாரி பார்த்தோம்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 வந்து எல்லா சாப்டரையும் நீங்கள் தரவாக பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் ஒரு 5 சாப்டர் சொல்லுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன். அதனால் நம்ம சேனலை வாட்ச் பண்ணினே இருங்க. சேனலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் 10th 11th 12th 3 இது நான் வீடியோ போடுவேன். அதனால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே எந்தெந்த எக்ஸசைஸில் எந்தெந்த எக்ஸாம்பிள் சம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த சம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எல்லாமே சொல்லிக்கிறாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா கிராஃபு ஜாமெண்ட்ரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது பார்த்தீங்களா அந்த அது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இல்லை கேல்குலேஷன்லாம் வரும் பாருங்கள். இந்த ஜாமெண்ட்ரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதை வரைக்கும் பார்த்தாலே போதும். ஜாமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும். கிராஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக நீங்கள் வந்து கிராஃப் முதல்ல நீங்கள் பின்னாடி பேஜில் வந்து அந்த சம்ஸ் இந்த பாக்ஸ் போட்டுக்கிறோம் பார்த்தியா, அந்தமாரி இது போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபில் போடுங்க இந்த டயக்ராம்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதான் இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அந்த இதுவெலாம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதேமாரி தான் ஈஸியாக தான் கேட்பாங்க. கிராஃபும் ஜாமெண்ட்ரி 8 மார்க் ஏன்னா வருது. அதனால் 8 மார்க் ஏற்ற மாரி நீங்கள் ஜாமெண்ட்ரி வந்து அழகாக வரையணும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் போகும்போது 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தா மேக்ஸ் எக்ஸாமுக்கு நான் ஜாமெண்ட்ரி எடுத்து வைங்க. ஜாமெண்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்பஸ்ஸு, ஸ்கேல் பென்சில், ரப்பரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரைவட்டம் எதுவும் எடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எல்லாம். அடுத்து மீதி எல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் ப்ளூ பெனில் எடுத்து வந்தாலுமே எல்லாம் அல்லது பிளாக் பென் எடுத்து வந்தாலுமே எல்லாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 1 வேர்டு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து எல்லா இதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துக்கிறாங்க. அதனால் இதே தான் மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் மீடியம்னா எப்படி இருக்கணுங்க சார்? இங்கிலீஷ் மீடியம் இதேமாரி தான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதேமாரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே தமிழில் இருக்குது வேர்டு, அங்கே இங்கிலீஷில் இருக்குது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரீயாக போயிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 98% நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்களா இந்த சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் பார்த்துங்க. நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாரு 3 முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் ஒரு கொஷின் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு 35 மார்க் எடுக்கிறதுக்கும் நான் ஒரு வீடியோ வந்து ஒரு மெட்டீரியல் ஆன்சர் கீயோடு வச்சுங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது பப்ளிக் எக்ஸாம் இன்னும் எத்தனை நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த டைமில் எந்தெந்த சாப்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட போகிறேன். அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணினே இருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆல் பப்ளிக் கொஷின் பேப்பர் எடுத்து அதில் எத்தனை கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருந்து எல்லாத்தையும் இது மேட்ச் பண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில்
ஃபுல் போர்ஷனில் வச்ச எக்ஸாம் கொஷின் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எத்தனை கொஷின் ரிப்பீட் ஆகிது, எந்தெந்த கொஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் அதுக்கு வந்து டீச்சர்ஸ் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் எந்தெந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் எந்தெந்த சாப்டர் எந்தெந்த பேஜ் நம்பர் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிடுது. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஆனால் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக விடுறதுனால இதில் கொடுத்துக்கிற ஸ்டெப்ஸ் வரைக்கும் போடல. இன்னுங்கிட்ட கவர்மெண்ட் அதேமாரி வந்துன்னா பப்ளிக் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் போடுறீங்கன்னா ஒரு சம்மு அதில் வந்து வெறும் ஃபார்முலா வரைக்கும் 8 வந்தாலே போதும், 1 மார்க். ஆல்ரெடி இப்போ 12த்துக்கும் அந்தமாரி தான் சொல்லிக்கிறாங்க. ஃபார்முலா இது இருந்தால் 1 மார்க் கொடுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அதுமாரி அவங்களுக்கும் கிரேஸ் மார்க் இருக்குது. அதனால் நம்ம சேனலை வாட்ச் பண்ணி 12th ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வீடியோவும் போட போகிறோம். அது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சருக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அது வந்த பிறகு நான் வீடியோ போட்டுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடியோ போகிறோம். பட் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகிறது. ஏன்னா 20 வியூஸ் கூட போக மாட்டேது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு 10 கூட தாண்ட மாட்டேங்குது, அந்தளவுக்கு பிலோ வருது. அதனால தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஆல்ரெடி நிறைய பேர் இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன். அது கூட நான் வந்து போஸ்ட் எடுத்து போட்டிருப்பேன். நம்ம சொன்ன மெத்தட் நான் கொடுக்குற கொஸ்டின் வரைக்கும் படித்தாலே போதும். நான் சென்டம் எடுக்கலாம். அதுமாரி வேணும்னா இது ஆவரேஜ் மார்க்கு சொன்னால் அதையும் எடுக்கலாம். அது ஜஸ்ட்டு பாஸ்ன்னு சொன்னால் அதையும் எடுக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாட் ஃபெயில், ஒன்லி த பாஸ் ஆகலாம். அது பார்த்தீங்கன்னா அந்தமாரி வீடியோ போடுவேன் நான். இது பாஸ் ஆகிறதுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பாஸ் ஆகிற வரைக்கும் ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ஆவரேஜ் மார்க் எடுக்கணும், அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து சென்டம் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ. ஆனால் நான் இது வரைக்கும் இன்னும் போடல அந்தமாரி. பட் இதுக்கப்புறம் அந்தமாரியும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சார் வெறும் ஆவரேஜ் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பிடிஎஃப் வந்து இதுமாரி கம்மி பண்ணால் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது 16.9 தான் வீடியோ. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் தான் இது பண்ணுறதுனால நம்ம இவ்வளோ தான் பிடிஎஃப் காமிக்க முடியும். இதே வரும், இதே மாடல் தான், இப்படி தான் இதே தான் உள்ளே இருக்கிற பிடிஎஃப்பும். ப்ளீஸ் ஃப்ரீயாக போய் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி ஆக வேண்டும். ஏன்னா இதிலேருந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கிளாஸ் ஒர்க் எதாமல் இருக்கலாம். அதனால் ப்ளீஸ் போய் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக இது ஸ்கோர் பண்ணுங்கள். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன். அதேமாதிரி என்ன டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் அப்போ வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி போட்டு பார்த்துன்னே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் அண்ட் ஜஸ்ட்டு ஒன் கிளான்ஸ் பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்ம சேனல் முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் மோர் லைக்ஸும் வர மாட்டேங்குது, லெஸ் லைக் தான் வருது. அதேமாரி மோர் வியூஸும் வர மாட்டேங்குது, லெஸ் வியூஸ் தான் வருது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோனில் எடிட் பண்ணி ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு வீடியோ போட்டால் கூட பரவாயில்ல. பட் நானே எல்லா ஃபைலும் ரெடி பண்ணி எல்லா எடிட்டிங் ரெடி பண்ணி நானே வாய்ஸ் கொடுத்து எல்லா கொஸ்டினும் டைப் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறதும் பட் கஷ்டம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டு தான் வரேன். ப்ளீஸ் வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.